கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை என்னோட வாழ்க்கையில நிறைய குறை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால், வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தி என்ன? இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. சிம்பிளா சொல்றேனே, பொறுமை வேணுமா? பொறுமை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது பலவிதமான ஆசீர்வாதம் இருக்கு. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் ஒன்றிலும் எல்லாத்திலுமே நிறைவான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா பொறுமை வேணும். நிறைய குடும்பத்திலே பொறுமை அப்படின்னாலே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் பொறுமை இருக்காது, கொஞ்சம் வேகமா இருப்பேன். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. நம்ம எல்லாருமே விசுவாச பரீட்சையில தான் போயிட்டு இருக்கிறோம். ஒரு மனுஷன் விசுவாச பரீட்சையில இருக்கும்போது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஒரு வருஷம் ஃபுல்லா ஸ்கூல் போனா கரெக்டா ஒரு கிளாஸ் தூக்கி போடுவாங்க. 2ஆம் கிளாஸ் அப்படின்னா 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் அப்படின்னா 6ஆம் கிளாஸ், 10th அப்படின்னா 11th. கரெக்டா ஒரு வருஷம் கரெக்டா மார்க் எல்லாம் செக் பண்ணி அடுத்த கிளாஸ் மாற்றுவாங்க. அந்த ஒரு வருஷம் கரெக்டா பாடம் படிக்கணும், அவங்க சொன்ன மாதிரி கேட்கணும், எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம். விசுவாச பரீட்சையில முதல்ல நம்ம நிக்கணும், பொறுமையோடு நிக்கணும். வேற வழியே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் உட்காந்துருங்க அப்படிம்பாங்க. உடனே ரொம்ப பொறுமையா உட்காந்துருப்பாங்க டாக்டர் வர்றது வரையும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, டாக்டர் எப்படியாவது பார்த்துன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாச பரீட்சை. இந்த விசுவாச பரீட்சையில நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பொறுமை வேணும். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. இப்ப இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாச பரீட்சையில ஒரு மனுஷன் இருக்கும்போது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமா எண்ணணுமா. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில எனக்கு விசுவாச பரீட்சை இருக்கா, அது பொறுமை உண்டாக்கும்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எண்ணுங்கள், நான் விசுவாச பரீட்சையில இருக்கிறேன், பொறுமையா இருக்கிறேன், அதை மிகுந்த சந்தோஷமா நான் எண்ணுறேன், இதுல இருந்து நான் தாண்டி நான் வெளியில வந்துருவேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், அந்த வேர்டை நீங்க முக்கியமா கவனிக்கணும். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பூரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் இருக்கு, நிறைவு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. எப்படி ஆரம்பம் சொல்லி ஒன்று இருக்கோ, முடிவு ஒன்று சொல்லி இருக்கோ, அதே போல நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் எல்லாத்திலும் ஃபுல், எல்லாத்திலும் ஃபுல், எல்லாத்திலும் ஃபுல். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஃபுல்லா இருக்கணும், ஜெபம் பண்றதுலயே ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீடிய பொறுமையோடு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், எனக்கு கொஞ்சம் குறையா தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா தேவனோட சமூகத்துல பல மணி நேரம் காத்திருப்பாங்க. எப்படி காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீடிய பொறுமையோடு காத்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில பார்த்தா எல்லாமே நிறைவு நிறைவு நிறைவு, பூரணம் பூரணம் பூரணம். அபிஷேகமா ஃபுல்லா ரீச் பண்ணிடுவாங்க. தியானிக்கிறதா தேவனோட சமூகத்துல காத்திருந்து தியானிப்பாங்க. இன்னுமாக வரங்களை பெற்றுக்கொள்ளுமா தேவனோட சமூகத்துல காத்திருந்து எப்படியாவது அழுது ஜெபம் பண்ணி
மணிக்கணக்கா காத்திருந்து அந்த வரங்களை பெற்றுக்கொள்வாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, விசுவாச பரீட்சையில யார் ஒருத்தவங்க போயிட்டுருக்கிறாங்களோ, அவங்க நீடிய பொறுமையோடு தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும்போது, நிறைவான ஆசீர்வாதம், பூரணமான ஆசீர்வாதம் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், என் வாழ்க்கையில கொஞ்சம் குறைய இருக்கு அப்படின்னு. ஏன்னா மணிக்கணக்கா தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்திருந்து, அந்த பூரண கிரியை பெற்றுக்கொள்வாங்க. பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. பூரண கிரியை ஒரு மனுஷன் செய்யணும், 24 மணி நேரம் பரிபூரணமா தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா, முதல்ல நீடிய பொறுமையோடு தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருக்கிறது மாத்திரம் அல்லாமல், அனுதின வாழ்க்கையிலே பூரண கிரியை செய்ய கடவுது என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாத்திலுமே பூரணம், எல்லாத்திலுமே நிறைவு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, எனக்கெல்லாம் அவ்வளவு நீடிய பொறுமை இல்லப்பா. நான் என் மனைவிட்ட கோவப்பட்டுருந்தேன், என் பிள்ளைகள்கிட்ட கோவப்பட்டுருந்தேன், வேலைக்கு போன இடத்துல அங்க இருக்கிறவன்ட்ட நான் கோவப்பட்டிருந்தேன், வெளியில போகும்போது நான் வெளியில கோவப்பட்டிருந்தேன். எனக்கெல்லாம் ஒரு பொறுமையே இல்ல, நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால், உங்களுக்கும் செய்தி இருக்கு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா ஞானம் தான் ஃபர்ஸ்ட் போல இருக்கு. ஞானம் இருந்தாதான் நம்ம யார்கிட்ட என்ன பேசணும், எவ்வளவு நேரம் காத்திருந்து ஜெபிக்கணும், நம்ம சூழ்நிலை என்ன, எல்லாம் தேவன் பேசிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நம்ம அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஞானம் வேணும். தீமையை வெறுக்கணும், பொல்லாத காரியத்தை வெறுக்கணும், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்தை வெறுக்கணும். எல்லாத்துக்குமே ஞானம் இருந்தாதான் நம்ம தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழ முடியும். அதுக்கு ஞானம் ரொம்ப முக்கியம் போல. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஞானத்தை கேட்டு வாங்குங்க. பூரணம் கிடைக்கும், நிறைவு கிடைக்கும், சம்பூர்ணமான ஆசீர்வாதமும் கிடைக்கும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாவருக்கும் கொடுப்பாராம். அப்ப நம்மளும் கேட்டு வாங்குவோமே, எனக்கு கொஞ்சம் ஞானம் தாங்கப்பா, என் குடும்பத்துல இப்படி சூழ்நிலை இருக்கு, கொஞ்சம் கேட்போமே, தேவன் தருவார். எல்லாருக்கும் தருவார். அழகா எழுதப்பட்டிருக்கு, யாவருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அவர் பேரை பத்தில யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அப்ப ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல மட்டும் நம்ம காத்திருந்து அழகா ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். மனுஷன்ட்ட போய் கேட்கக்கூடாது, தேவன்கிட்ட கேட்கணும். எனக்கு ஞானம் வேணும்பா, கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாரு கேட்கிறாங்களோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப இதெல்லாம் முக்கியமான ஒரு வசனம். நம்ம வாழ்க்கையில நம்ம தேவன்கிட்ட கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்வோம், நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆனா தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி நம்ம தான் கேட்கணும். எனக்கு ஞானம் தாங்கப்பா, என் வாழ்க்கையில நான் இப்படி இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்கான நன்றி. யாவருக்கும் பூரணமாய் கொடுக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், அப்பா எனக்கு ஞானத்துல குறை இருக்குப்பா, எனக்கு ஞானம் வேணும்ப்பா, நீடிய பொறுமையோடு இருக்கணும்ப்பா, அதுக்கு ஒரு ஞானம் தாங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதிங்க. எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அப்படிடும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய இரத்த கோட்டைகளே வேலி அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் முடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. இந்த நாளையும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். கர்த்தரே கூட ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.